ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லவ் ரீகன்சைல் ஆகுமா, ரீயூனியன் இருக்கா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்போம், நம்ம கலெக்டிவ்ஸ் யாரெல்லாம் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்காங்களோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் ஏற்பட்டு டெம்ப்ரவரியாக இப்போதைக்கு பிரிஞ்சு இருக்காங்க, இல்லை திருமண வாழ்க்கையில் டெம்ப்ரவரியாக பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லவ் ரீகன்சைல் ஆகுமா, அவங்க ரீயூனியன் ஆகுவாங்களா அவங்க பர்சன் கூட அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து லவர்ஸ் கார்டு வருது. அடுத்து 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு, நைட் ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த 5 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பிரிட்ஸ். லவ்வர்ஸ் கார்டு, 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், டெம்பரன்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ். இப்போது லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல டீப் லவ்வில் தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது, ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் இப்போ வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலுமே இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குங்கிறது உண்மை. அது வந்து இந்த லவ்வர்ஸ் கார்டு மூலயமா நமக்கு உண்மையாகுது. உண்மையான பாசம் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இன்னமும் இருக்குது. ரொம்ப வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு சோல் லெவல் ஒரு நெருக்கம் இருக்குது அப்படிங்கிறத இந்த லவ்வர்ஸ் கார்டு நமக்கு சொல்லுது. அதே நேரத்தில் இந்த 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து நீங்கள் 2 பேருமே இப்போ வழியில் துடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கார்டு வந்து நமக்கு சொல்லுது. இந்த 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்து நமக்கு நீங்கள் 2 பேருமே இப்போ வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, ரொம்ப மன வலி, மன உளைச்சலில் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது 2 பேருக்குள்ளேயுமே வலி இருந்தாலுமே அந்த வலியிலேருந்து வெளில வரவும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் தெரியுது. 2 பேரும் ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கீங்க. அந்த காயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. ஸோ 2 பேருமே மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்கீங்க. ஒரு பெரிய வலி, வேதனை 2 பேரையும் பிரிஞ்சு இருக்கிறதாலையோ என்னவோ ரொம்ப பெரிய வலியில் இருக்கீங்க. பிரிஞ்சு இருக்கிறதால தான் இருக்கும். ஸோ அந்த வலிகளெல்லாம் அந்த வலிகள்லேருந்து வெளியே வரதுக்கான ஒரு ஹீலிங் எனர்ஜியையும் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அந்த வலியிலேருந்து வெளியே வரவும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கிறதும் தெரியுது. அடுத்து நமக்கு வந்து டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. டெம்பரன்ஸ் கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஈக்குவலாக சமநிலையில் 2 பேருமே வந்து வரத்துக்கான ஒரு எனர்ஜியை வந்து யூனிவர்ஸ் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் சோல்மேட் கனெக்ஷனில் இருக்கீங்க, இப்போ வலி காயங்களோடு இருக்கீங்க. ஸோ 2 பேருமே இப்போ வந்து ஒரு சமநிலையான ஒரு ஒரு டைமிங்கில் வரணும், 2 பேரோட எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து மனசில் உங்களோட பர்சன் வந்து எப்படியாவது சமாதானம் ஆகிடணும், அவரும் அவரை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி அவங்களுமே உங்களையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிலையும் இருக்காங்க. அந்த மாதிரி மைண்ட் செட், தானும் சமாதானப்படுத்திக்கிட்டு உங்களையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் சைலண்ட்டாக அவங்க வந்து ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் இருக்காங்க. உங்களை தேடி வரணும், உங்களை சமாதானப்படுத்தணுங்கிற ப்ராசஸில் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் நைட் ஆஃப் கப்ஸை பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்புமே வந்து உங்களை நோக்கி வரத்துக்கான ஒரு சைனாக தான் இருக்குது. ஸோ திரும்பவும் உங்களை தேடி உங்கள் பர்சன் வரத்துக்கான சைன் தான் இந்த நைட் ஆஃப் கப்ஸ். அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக உங்ககிட்ட பேச வராங்க. ஆனால் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வெளியில் வந்து வெளியில் ரொம்ப கூலாக அவங்கள காட்டிக்கிறாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எமோஷ்னல் பேட்லிங் அவங்கக்கிட்ட இருக்குது. ரொம்ப ஒரு உணர்ச்சி போராட்டம், ஒரு பாச போராட்டம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் வெளியில் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் அவங்க உங்ககிட்ட பேச துடிக்கிறாங்க. அவங்களோட மனசை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்த துடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து 6 ஆஃப் கப்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து பாஸ்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து கிளறி பார்க்குற மாதிரி தெரியுது. அவங்களோட பழைய நினைவுகள், உங்களை பற்றின நினைவுகள், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட மொமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே வந்து அவங்கள வந்து உங்களை நோக்கி இழுத்துட்டு வர மாதிரி தான் இருக்குது.
அவங்க கடந்த காலத்தில் நீங்கள் 2 பேரும் இருந்த அந்த நெருக்கம், அந்த நினைவுகள், அந்த நாட்கள் அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வரத்துக்கான ஒரு 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 புல்லிங் எனர்ஜியாக தான் இந்த 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீடிங் மூலயமா உங்கள் பர்சன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 பேருமே ஒரு உங்களோட ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்க. 2 பேருமே ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் மாதிரி ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் இருக்கீங்க, காயப்பட்டிருக்கீங்க, வலியால் பிரிஞ்சிருக்கீங்க. ஆனால் 2 பேருமே ஒரு ஈக்குவல் எனர்ஜியில் வரத்துக்கான ஒரு டைமாக இந்த டைம் இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணும்னு துடிக்கிறாங்க, உங்களை பற்றியே நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அவர் வந்து உங்களோட ஞாபகத்தில் மட்டும் இல்லை, உங்களை பற்றி நினைக்கிறத மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழமாக வந்து உங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்களுமே அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. சாதாரணமாக அவங்கள நினைக்கிறத மட்டும் ரொம்ப டீப்பாகவே அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட உங்களோட லவ் என்ன, உங்களோட பாசம் என்ன, அன்பு என்ன, கேர் என்ன அப்படிங்கிறத உங்கள் பர்சன் இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த அந்த அதோட வேல்யூ என்ன, உங்கள் லவ்வோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்க இப்போ தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி போகிற நாளில் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சாஃப்ட் எனர்ஜியோட உங்ககிட்ட வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. அது வந்து சும்மா பேருக்குன்னு இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் அவங்க அந்த லவ்வை ஃபீல் பண்ணி தான் உங்ககிட்ட வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஒரு டிவைன் லவ், டிவைன் கனெக்ஷன் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வந்து 2 பேருமே ஏதோ ஒரு லெசனை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஒரு ஜேர்னியில் இருக்கீங்க. அந்த பர்சன் உங்களை நல்ல ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. அந்த எமோஷ்னல் ஹீலிங்காக ஒரு டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க வந்து உங்களை நோக்கி வரத்துக்கான அந்த ஜேர்னி வந்து தொடங்கிருச்சு அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் ஒரு சாஃப்ட் எனர்ஜியோட, ஒரு டீப் லவ்வோட, ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களை நோக்கி வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அப்படி ரீசனேட் ஆகலை அப்படின்னா மற்ற ரீடிங்ஸ் உங்களுக்கு பொருந்தலாம். ஓகேங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.